بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. سورة الحج. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. ولكن عذاب الله شديد. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. சூரத்துல் கஹஃப முடிச்சிட்டு நாங்கள் சூரத்துல் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கின்றோம். சூரத்துல் ஹஜ்ஜை
தொடங்குவதற்கான காரணி மிக முக்கியமாக இஸ்லாத்துடைய கடமைகளில் 5வது கடமையாகிய ஹஜ் சம்பந்தமாகவும் இந்த சூறாவில் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த சூரத்துல் ஹஜ் என்ற பெயரிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரத்துல் ஹஜ் மதனியா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா. இதில் 78 வசனங்கள் இருக்கின்றது. இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. மனிதர்களுக்கு ஹஜ்ஜுக்காக அறிவிப்பு செய்யுங்கள், அதான் செய்யுங்கள். உலகத்துடைய எல்லா திசைகளிலிருந்தும் மெலிந்த ஒட்டகங்களிலும் நடந்தும் மக்கள் உங்களிடம் வருவார்கள் என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே அறிவிப்பு செய்திருக்கின்றார். இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்கள் மாத்திரமல்ல, சூரா ஆல இம்ரானிலும் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான். இதே போன்று சூரத்துல் பக்கராவிலும் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லியிருக்கின்றான். ஆனால் ஹஜ் என்ற இந்த கடமையுடைய பேர் வைக்கப்பட்ட சூரா இந்த சூரா தான். இந்த சூறாவிலே 78 ஆயத்துகள் இருக்கின்றது. இது மதனி சூரா. குர்ஆனிலே 2 வகையான சூறாக்கள் இருக்கிறது. ஒன்று மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மக்கி சூரா என்றும், மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்களுக்கு மதனி சூறாக்கள் என்றும் சொல்லப்படும். இந்த சூரா மதீனாவில் இறக்கப்பட்ட சூரா. மதீனாவில் இறக்கப்பட்ட 28 சூறாக்கள் இருக்கின்றது. அடுத்ததாக மசானி, குர்ஆனுடைய சில சூறாக்களுக்கு வகைகள் இருக்கிறது. சபஉத்திவால், இதே போன்று மிஈன் 100 ஆயத்துகளுக்கு மேற்பட்ட சூறாக்கள். இதே போன்று மசானி சூறாக்கள் கிட்டத்தட்ட குர்ஆனிலே 30 சூறாக்கள் இருக்கின்றது. இந்த 30 சூறாக்களில் 6வது சூறாதான் இந்த சூரத்துல் ஹஜ். அடுத்ததாக இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை பார்ப்போமாக இருந்தால், ஒரு அழைப்பை கொண்டுதான் இந்த சூறா ஆரம்பிக்கின்றது. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. குர்ஆனுடைய சூறாக்களுடைய ஆரம்பங்கள் இருக்கிறதே, இது 10 வகையாக இருக்கின்றது. அதில் ஒரு வகைதான் நிதா, அழைப்பு. அழைப்பை கொண்டு தொடங்கக்கூடிய 10 சூறாக்களில் இது 3வது சூறா. குர்ஆனிலே யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று தொடங்கக்கூடிய 2 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கின்றது. அந்த 2 சூறாக்களில் இது 2வது சூறா. இப்போ மொத்தமாக இந்த சூறாவிலே 78 ஆயத்துகள் இருக்கிறது. இந்த சூரத்துல் ஹஜ் 148 வரிகளில் இந்த சூறா அடங்கியிருக்கின்றது. இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே 1274 சொற்கள் இருக்கிறது. இதில்
5237 எழுத்துக்கள் இந்த சூறாவிலே ஹர்ஃபுகள் இருக்கிறது. இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் 75 தடவை இந்த சூறாவிலே வந்திருக்கின்றது. அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்ல, அஸ்மாவுல் ஹுஸ்னா இன்னும் வந்திருக்கிறது, அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் லஃப்துல் ஜலாலா அல்லாஹுடைய பெயர் 75 தடவை இந்த சூறாவிடம் பெற்றிருக்கின்றது. குர்ஆனிலே இது 22வது சூறா. நம்பர் படி பார்க்கும் பொழுது 22வது சூறா. ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது 103ஆவதாக. 103ஆவதாக என்றால் மதீனாவில் இறக்கப்பட்டது. 103ஆவதாக இறக்கப்பட்ட சூறா. சூறாக்களுடைய நீளத்திலே இது குர்ஆனிலே 20வது நீளமான சூறா. பெரிய சூறாக்கள் வரிசையிலே 20வது நீளமான சூறா இது. இந்த சூறாவுடைய சூரத்துல் ஹஜ்ஜுடைய சிறப்புக்களாக அன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال யா ரசூலல்லாஹ் أفضلت سورة الحج على سائر القرآن بسجدتين قال نعم رواه أحمد. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆனுடைய ஏனைய சூறாக்களை விட சூரத்துல் ஹஜ் 2 சஜிதாக்களை கொண்டு சிறப்பாக்கப்பட்டுள்ளதா? சூரத்துல் ஹஜ்ஜிலே 2 சஜிதாக்கள் இடம்பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். இந்த ஹதீஸ் அஹ்மத் 17364வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சிறப்பாக அன் வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل رواه البيهقي. வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தௌராத்துக்கு பதிலாக 7 சூறாக்கள் நான் கொடுக்கப்பட்டேன். தௌராத்தில் உள்ள அந்த 7 சூறாக்கள் இருக்கு. ஜபூருக்கு பதிலாக 100 ஆயத்துகளுடைய சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன். இஞ்சிலுக்கு பதிலாக மசானி என்ற சூறாக்கள் கொடுக்கப்பட்டேன். முஃபஸ்ஸலை கொண்டு நான் சிறப்பாக்கப்பட்டேன். இந்த ஹதீஸ் பைஹகி ஷுஅபுல் ஈமான் 2192வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூரத்துல் ஹஜ் மசானியை சேர்ந்தது. அதாவது இஞ்சீலில் கொடுக்கப்பட்டதற்கு பதிலாக இந்த சூரா கொடுக்கப்பட்டது. மூன்றாவது சிறப்பாக அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் உமர் ரலியல்லாஹு அன்னஹு சஜத ஃபில் ஹஜ் சஜ்தத்தைன் وقال إن هذه السورة فضلت على السور بسجدتين. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே 2 சஜிதாவிலும் சஜிதா செய்தார்கள். சொன்னார்கள், ஏனைய சூறாக்களை விட 2 சஜிதாக்களை கொண்டு இந்த சூரா சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது சிறப்பு அன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு قال تعلموا سورة البقرة وسورة النساء وسورة المائدة وسورة الحج وسورة النور فإن فيهن الفرائض رواه الحاكم. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்,
சூரத்துல் பக்ராவை படியுங்கள், சூரத்துல் நிசாவை படியுங்கள், ரெண்டாவது சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள், சூரத்துல் நூரை படித்து கொள்ளுங்கள். இவைகளில் ஃபர்லான சட்டதிட்டங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஹாக்கிம் 3493 ஹதீஸ். ஐந்தாவது சிறப்பு, அன் அப்துல்லா பின் ஆமிர் பின் ரபிஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال ما حفظت سورة يوسف وسورة الحج إلا من عمر بن الخطاب رضي الله عنه من كثرة ما كان يقرأهما في صلاة الفجر وكان يقرأ بهما قراءة بطيئة. அப்துல்லா பின் ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் சூரா யூசுஃபையும் சூரா ஹஜ்ஜையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக தான் மனனம் செய்து கொண்டேன். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையில், ஃபஜ்ருடைய தொழுகையில் அதிகமாக இந்த ரெண்டு சூறாவையும் ஓதுவார்கள். சூரத்து யூசுஃப், சூரத்துல் ஹஜ். அதுவும் கராஅத்தன் பத்ஈஆ, மெதுவாக மெதுவாக ஓதுவார்கள். சூரத்துல் ஹஜ்ஜ இமாம்களாகிய நாங்களும் சுபஹுடைய தொழுகைகளில் ஓதக்கூடிய பழக்கங்களை உருவாக்கி கொள்ளோம். இந்த சூரத்துல் ஹஜ் இருக்குது, இந்த சூரத்துல் ஹஜ் முஃபஸ்ஸிரீங்களிடத்தில் இது மதனி சூறாவா மக்கி சூறாவா என்பதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஏன் கருத்து வேறுபாடு வந்ததென்றால், இதில் மக்காவுடைய சில அம்சங்கள், கொள்கை ரீதியான விடயங்கள் இந்த சூறாவில் சொல்லப்பட்டதால் சில முஃபஸ்ஸிரீன்கள் இது மக்கி என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் மதீனாவுடைய சட்டதிட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்கள், இதே போன்று யுத்தத்துடைய அனுமதி கொடுக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருப்பதால் அதிகமான உலமாக்கள் இந்த சூரா மதனி சூரா என்பதாக தான் கூறியிருக்கின்றார்கள். இமாம் கஸ்னவி இந்த சூரத்துல் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது, மின் ஆஜீபி சூர், குர்ஆனுடைய சூறாக்களிலே ஆச்சரியமான ஒரு சூரா சூரத்துல் ஹஜ். ஏனென்றால் நஸலத் லைலன் வ நஹாரன் வ சஃபரன் வ ஹதரன் மக்கியன் வ மதனியன் சில்மியன் வ ஹர்பியன் நாசிகன் வ மன்சூகன் முஹ்கமன் வ முத்தஷாபிஹா. இந்த ஒரு சூரத்துல் ஹஜ்ஜுக்குள் இரவில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது, பகலில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது, பிரயாணத்தில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது, ஊரில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது, மக்காவில் இறங்கின ஆயத்துகள் இருக்கிறது, மதீனாவில் இறங்கிய ஆயத்துகள் இருக்கிறது, யுத்த காலத்தில் இறங்கிய ஆயத்து இருக்கிறது, சமாதான காலத்தில் இறங்கின ஆயத்து இருக்கிறது, நாசிக் மாற்றியது மாற்றப்பட்ட ஆயத்துகள் இருக்கிறது, முஹ்கமான ஆயத்துகள், முத்தஷாபியான எல்லா ஆயத்துகளும் பொதிந்த ஒரு சூறாதான் இந்த சூரத்துல் ஹஜ் என்பதாக இமாம் கஸ்னவி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சூரா குர்ஆனில் உள்ள சஜிதாக்கள் எங்களுக்கு தெரியும். இந்த சஜிதாக்கள் வரிசையில் 6வது 7வது சஜிதா இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே தான் இருக்கிறது. 6வது சஜிதா தான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய 18வது ஆயத். அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب
وَمَنْ يُهْنِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ مُكْرِمٍ إِنَّ اللَّهَ يَفْعَلُ مَا يَشَاءُ. 18வது வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய. இது அதாவது 6வது சஜிதா குர்ஆனுடைய. 7வது சஜிதா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 77வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅ்புது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த 2 சஜிதாக்களும் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே இடம்பெறுகின்றது. அடுத்ததாக இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய 39வது ஆயத். 39வது ஆயத் ஒரு விசேடமான ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாக இருங்க, சபராக இருங்க என்று 70 சொச்சம் ஆயத்துகளில் அல்லாஹ் சொன்னான். அடித்தாலும் பொறுமையை கையாளுங்க, உங்களுக்கு ஏசினாலும் பொறுமையாக இருங்க என்று 70க்கு மேற்பட்ட ஆயத்துகளில் உபதேசம் செய்துவிட்டு முதலாவது ஆயத்தாக உதின லில்லதீன யுகாதலூன பிஅன்னஹும் ظுலிமூ வஇன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் யுத்தம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டீங்களா, வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டீங்களா, சொத்துகள் பறிக்கப்பட்டதா, நீங்கள் யுத்தம் செய்யலாம் அவர்களோடு என்ற யுத்தத்துடைய அனுமதி இமாம் சாபூனி அவர்கள் சொல்லும் பொழுது 70 ஆயத்துகள் இறக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே தான். அடுத்ததாக இந்த சூரத்துல் ஹஜ் ஏனைய சூறாக்களை விட அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, இரட்டை அல்லாஹுடைய பெயர்கள் 7 ஆயத்துகளில் தொடராக வருகிறது. இது ஏனைய சூறாக்களில் இவ்வாறு தொடராக பார்க்க முடியாது. அதாவது 59வது ஆயத்தில் லயுதுகிலன்னஹும் முதுகலன் யர்தௌனஹு وَإِنَّ اللَّهَ لَعَلِيمٌ حَلِيمٌ. முதலாவது 60வது ஆயத்தில் إِنَّ اللَّهَ لَعَفُوٌّ غَفُورٌ. 61வது ஆயத்தில் وَأَنَّ اللَّهَ سَمِيعٌ بَصِيرٌ. 62வது ஆயத்தில் وَأَنَّ اللَّهَ هُوَ الْعَلِيُّ الْكَبِيرُ. 63வது ஆயத்தில் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். 64வது ஆயத்தில் வ இன்னல்லாஹ லஹுவல் கனியுல் ஹமீத். 65வது ஆயத்தில் இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். இந்த 7 ஆயத்துகளும் தான் தொடராக அல்லாஹுடைய பெயராக வந்தவைகள் குர்ஆனில் வேறு எங்குமே கிடையாது. இந்த சூரத்துல் ஹஜ் இந்தளவு விசேடமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த சூரத்துல் ஹஜ்ஜுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், ஏனென்றால் இதனுடைய அனைத்து 78 ஆயத்துகளையும் படிப்பதற்கு முன்னால் இந்த 78 ஆயத்துக்குள்ளும் என்ன இருக்கிறது என்று தேடி பார்த்தால் இதே யுத்தத்திலே அல்லாஹ் உதவி செய்வான் என்ற வாக்குறுதி போன்ற விடயங்கள், மக்காவில் இறக்கப்பட்ட அல்லாஹுடைய ஈமான் தௌஹீத், கியாமத்து நாளில் எழுப்பாட்டப்படுவது, செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவுடைய ஆரம்பமே ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை
கியாமத்து நாளுடைய ஜல்சலாவை பற்றி தொடங்குகிறது. அதோடு தொடர்ந்து கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டக்கூடிய விடயம், மறுமை நாளையில் அல்லாஹ் எவ்வாறு எழுப்பாட்டுவான், கியாமத்துண்டாகும், அந்த நேரத்தில் அபராறுகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், காஃபிர்கள் நரகம் நுழைவார்கள் என்ற விடயத்தையும், முனாஃபிக்குகள் உலகத்திலும் நஷ்டவாளிகள் ஆகிரத்திலும் நஷ்டவாளிகள் என்பதையும் அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமுடைய கண்ணியம், ஹஜ்ஜுடைய ஃபர்த், ஹஜ்ஜுடைய பிரயோஜனங்கள், ஹஜ்ஜுடைய ஹுர்மாத்துகள், ஹஜ்ஜுடைய சின்னங்கள் ஷாயிர்கள், ஹஜ்ஜுடைய மனாசிக்குகள், ஹஜ்ஜுடைய காலத்தில் அறுக்கப்படக்கூடிய ஒதுஹியா ஹதீகள், இந்த விடயங்கள்லாம் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லியிருக்கின்றான். அதற்கு பிறகு யுத்தம் ஃபர்லாக்கப்பட்டதற்கான காரணி என்ன, முதல் உதவி யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிய காலங்களில் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆத், சமூத், ஃபிரௌன், லூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற சமூகங்களை அழித்த விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி ஆறுதல் சொல்கின்றான். இதேபோன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலை என்ன, எச்சரிப்பதும் நன்மாராயம் சொல்லுவதும் என்பதையும் சொல்லிவிட்டு குர்ஆனை பொய்ப்பிப்பவர்களுக்கு நரகம் இருப்பதாக எச்சரிக்கை செய்யுங்கள், சாலிஹான அமல் செய்யக்கூடிய மூமீன்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உழைப்பையும் அல்லாஹ் கூறி காட்டிருக்கின்றான். இதேபோன்று முஹாஜிரீங்களுடைய சிறப்புகளும் முஹாஜிரீங்களுடைய உறுதியை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான். அதற்கு பிறகு சூரத்துல் ஹஜ் அல்லாஹுடைய குதரத்துகள், இரவு படைக்கப்பட்டது, பகல் படைக்கப்பட்டது, வானம் பூமி, மௌத்தாகுவது, ஹயாத்தாக்குவது, இதேபோன்று அனைத்து உலகத்துடைய அறிவு சம்பந்தப்பட்ட விடயம் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு கியாமத்து நாள் இருக்கிறது, கேள்வி கணக்கு அல்லாஹ்வுக்குரியது, மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான் அல்லாஹ் என்பதையும், காஃபிர்கள் இந்த குர்ஆனை மறுக்கக்கூடிய விடயங்களையும், அவருடைய முகங்களில் வெளிப்படக்கூடிய கோபத்தையும், அவர்கள் தங்களுடைய சிலைகளோடு வைத்திருக்கும் இரக்கத்தையும், அவர்களால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். பிறகு அல்லாஹ் மூமீன்களுக்கு மிக முக்கியமான 3 சட்டதிட்டங்களை சொல்லி இந்த சூறாவை முடிக்கின்றான். ஒன்று தொழுகை நிலைநாட்டுதல், இரண்டாவது ஜகாத் கொடுத்தல், மூன்றாவது அல்லாஹுடைய பாதையில் உண்மையான முறையில் போராடுதல். இந்த 3 மிக முக்கியமானது. இது இஸ்லாம் இலேசானது, கஷ்டமல்ல. குர்ஆனை, இஸ்லாத்தை, தீனுல்லாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த விடயங்கள் தான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுக்குள் அமைந்திருக்கின்றது. ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே மனிதர்களே, ஒவ்வொரு சூரா ஒவ்வொரு விதமானது. குர்ஆனில் மனிதர்களே, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபீர்களே என்று வேற சூரா, காஃபீர்களே சொல்லுங்க நபியே, காஃபீர்களே. இது மனிதர்களே, நபியே, பலவிதமாக குர்ஆன் அழைக்கின்றது. குர்ஆனில் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இத்தகு ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள், உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக கியாமத்து நாளுடைய பயங்கரம் இருக்கிறதே மிக பிரமாண்டமானது. இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கியாமத்து நாளுடைய அந்த பயங்கரம் ஸல்ஸலா இருக்கிறதே மிக பயங்கரமானது. கியாமத்து நாளுடைய ஸல்ஸலா என்று சொல்லும் பொழுது, இந்த ஸல்ஸலா என்று சொல்லும் பொழுதே எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியதுதான் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா
وَأَخْرَجَتِ الْأَرْضُ أَثْقَالَهَا. இந்த பூமி வேகமாக உசுப்பப்பட்டால் زُلْزِلَتِ الْأَرْضُ زِلْزَالَهَا وَأَخْرَجَتِ الْأَرْضُ أَثْقَالَهَا. பூமி தனக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் வெளியாக்கும் அந்த ஜல்சலாவின் பொழுது. இதேபோல் அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவிலே وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً فَيَوْمَئِذٍ وَقَعَتِ الْوَاقِعَةُ. இந்த பூமியும் மலைகளும் ஒன்றாக சேர்க்கப்படும், அன்றுதான் கியாமத் ஏற்படும். சூரத்துல் வாக்கியாவிலே இதா வகஅத்தில் வாக்கியா லைஸ லிவகஅதிஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபிஆ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅம் முன்பஸ்ஸா. இந்த பூமி வேகமாக இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, ஏதோ ஒன்று நடக்க போகுது உலகத்துக்கு. நாங்கள் இன்றைய உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறத யோசிக்கிறோம். ஒவ்வொருவரும் காலையில் எழும்புகிறோம் வேறு சிந்தனையில். ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வகையான சிந்தனை. ஒவ்வொரு சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட சூழலுடைய தாக்கம், சம்பாத்தியத்தை பற்றி, அரசியலை பற்றி. ஆனால் சூரத்துல் ஹஜ் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடம் வேறு. ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று இருக்குது, ஜல்சலா ஒன்று இருக்குது, பயங்கரம் ஒன்று இருக்குது. இதா ஜுல்சில சொல்லக்கூடிய பூமி அதிர்ச்சி வேற, சூரத்துல் ஹஜ்ஜிலே வரக்கூடிய ஜல்சலத்து ஸாஆ வேற. இந்த பயங்கரமான ஒரு நிகழ்வு இருக்குது, இதை நாங்கள் எதிர்பார்த்து வாழோம். முஸ்லீம்களாகிய நாங்கள் உலக அழிவுக்கு முன்னால் இந்த ஜல்சலா ஏற்படும் என்பதையும் தெளிவுபடுத்தணும். இதே போன்று கியாமத்துடைய நாளையில் எழும்பியதற்கு பிறகு வரக்கூடிய ஜல்சலா, ரெண்டு வகையான ஜல்சலாக்கள் இருக்கிறது. ஒன்று உலக அழிவுக்காக இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. இன்னொன்று ஜல்சலத்து ஸாஆ, கியாமத்து நாளுடைய பூமி அதிர்ச்சி, அந்த பயங்கரம் மிக கடினமானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதனுடைய 3 தன்மைகளை அல்லாஹ் தொடராக சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தஃப்சீரிலே தொடரை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஹஜ்ஜையும் சரியாக படித்து வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஓதின ஆயத்துக்களை ஓதிப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه أنه من تولاه فأنه يضله ويهديه إلى عذاب السعير. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك
نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.